திடீர்னு அங்க இருந்த குளத்துல ஏதோ வினோதமா நடக்குது. அதுக்கு நேரம் இருந்த ரோடெல்லாம் உடைய ஆரம்பிக்குது. இந்த டிராபிக் போலீஸ் அந்த இடத்துல ரோடு உடஞ்சு உள்ள விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடமே பயங்கரமா உடைய ஆரம்பிக்குது. எல்லாரும் காரை விட்டு இறங்கி ஓடுறாங்க. ஆனா இந்த லேடி ஓடுறதுக்கு பதிலாக அந்த கார் ரிவர்ஸ்ல எடுத்து பாக்குறாங்க. ஆனா போக முடியல. அப்படியே பக்கத்துல இருந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்து அந்த இடமே நாசம் ஆயிடுது. இவங்க பையனை ஓடி போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பொண்ணு கீழே விழுந்திருப்பா. அவளை எழுப்பி விடும் போது அவன் அங்கேயே மாட்டிப்பான். அந்த பையனோட அம்மா கொஞ்சம் தூரம் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் இதை பாக்குறாங்க. அவனை காப்பாத்துறதுக்காக அவங்க கிட்ட ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ள அந்த இடம் உடஞ்சு அவன் அங்கேயே விழுந்துடுறான். அதை பார்த்துட்டு அவங்க அம்மா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படியே அவங்க நின்று இருக்க இடமும் உடைய ஆரம்பிக்குது. இவங்களும் தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனா அந்த இடத்துல விழுந்துடுறாங்க. கரெக்டா அவங்களோட பொண்ணு அவங்களோட கையை பிடிச்சிடுறா. இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியல. 2 பேர் கையை நழுவி அதே இடத்துல அவங்க விழுந்துடுறாங்க. உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறா. அந்த லேடி அந்த பள்ளத்தாக்குள்ள விழுந்துட்டு இருக்கும் போது பச்சை கலர்ல ஏதோ தெரியுது. பார்த்தா வேற ஏதோ உலகத்துல இருக்காங்க. அந்த கிரீன் கலர் லைன் வழியா தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட மொபைல் போன் இருக்கும். ஆனா சுத்தமா நெட்வொர்க் ஒர்க் ஆகாது. சுத்தி பார்த்தா ஒரு இடத்துல புகை அதிகமா வந்துட்டு இருக்கும். அந்த இடத்த நோக்கி ஸ்பீடா ஓடுறாங்க. அங்க ஏகப்பட்ட மக்கள் இருப்பாங்க. அதே இடத்துல தான் இவங்களோட பையனும் இருப்பான். இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறத பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு திடீர்னு ஒரு ஆள் வந்து கிரீன் கலர்ல தெரியற லைன் டேஞ்சரா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றான்.